நீளமாமுடற்று ஆலவாயிலான் பாலதாயினார். என்ன அர்த்தம்? அவனை சேர்ந்து கொண்டால், அவன் பால் இருந்தால், அவனிடத்தில் இருந்தால் என்னது? ஞாலம் ஆழ்வரே. புரிஞ்சிருச்சா? இதுல என்னடா அது பாலதாயினார்னா புரியலையே நமக்கு. அப்படின்னு அந்த பால் என்பது நமக்கு என்னன்னு புரிஞ்சுக்கணும். நம்ம குடிக்கிற பால் அல்ல, ஆவின் பால் அல்ல. அவன் பால் நம்ம இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஞாலத்தையே ஆளலாம் அப்படின்னு சொல்லி. அடுத்து பாருங்க, ஞாலம் ஏழுமாம். இந்த உலகம் 7 உலகம்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் ஞாலம் ஏழுமாம் ஆலவாயிலார். இந்த 7 உலகத்துல யார் நிறைஞ்சிருக்கா? ஆலவாய் பெருமான் நிறைந்திருக்கிறார். அவர் கால காலனார். அவன் காலனுக்கே காலன். பாலதாமினி, அவன் பக்கம் நீங்க நில்லுங்க. இந்த 2 பாட்டுல இந்த பால் என்பது அந்த கால காலனார் பக்கம் நெல்லுங்கள். சரி, அடுத்து பாருங்க, அவர் 4 அறம் உரைத்தார். சனகர், சனந்தனர், சனாதனர், சனற்குமாரர் என்று சொல்லக்கூடிய பிரம்மகுமாரர் 4 ஆலமரத்து கீழே இருந்து அறம் உரைத்தார். உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஞானத்தையும் நடுவு நிலைமையும் தரக்கூடிய ஒரு மரம் ஆலமரம். அதனால தான் பஞ்சாயத்துக்கள் அந்த காலத்தில் ஆலமரத்துக்கு அடியில் வச்சுக்கிட்டாங்க. ஏன்? வேப்ப மரம் நல்ல மரம் தானே. வேப்ப மரம் நல்ல மரம், நமக்கு சுவாசத்துக்கு உடல் நலத்துக்கு நல்லது. ஏன் வேப்ப மரத்துக்கு வச்சுக்கல? இல்லையா? பார்க்கணும் இல்லையா? நீ எந்த ஒரு பஞ்சாயத்தாக இருந்தாலும் சரி, எங்க நடக்கும்? ஆலமரத்துக்கு கீழே நடக்கும். ஏன்னா சிவபெருமான் தானே எல்லா மரத்தையும் படைச்சாரு. ஏன் வில்வ மரத்துக்கு அடியில் இருக்கலாம்ல? ஏன் ஆலமரத்துக்கு கீழே இருந்தார்? ஏன்னா ஆலமரம் என்பது ஞானத்தை வெளிப்படுத்துகின்ற மரம், ஞானத்திற்கான மரம். எனவே தான் சிவபெருமான் ஆலமர செல்வனாக இருக்கிறார். அங்கு குரு வடிவம். நீங்க பாருங்க, குரா மரத்துக்கு கீழே இருக்காரு, குருந்த மரத்துக்கு கீழே இருந்தாரு. குரு இருந்த மரம் குருந்த மரம், குருந்த மரத்துக்கு கீழே இருந்தாரு. அதுக்கப்புறம் நம்ம இதுல ஒற்றியூர்ல என்ன மரத்துக்கு கீழே இருந்தாரு? மகிழ மரத்துக்கு கீழே இருந்தாரு. எல்லா இடத்துலையும் இருக்காரு. ஆனால் அவர் ஞானத்தை போதிக்கின்ற ஆசிரியர், ஞானாசிரியராக இருந்த இடம் இது ஆலமரம். அதனாலதான் தட்சிணாமூர்த்திக்கு ஆலமர செல்வன் என்று ஒரு பேர் உண்டு. புரியுதா? அதனாலதான் ஆலமரத்துல பஞ்சாயத்து வச்சாங்கன்னா நடுவு நிலைமை மாறாம தீர்ப்பு சொல்லுவாங்க. அந்த காலத்துல கோர்ட் அதுதான். ஜட்ஜு அந்த ஊருக்கு பெரிய மனுஷன், அவங்க சொல்ற தீர்ப்பு சரியா இருக்கும். அப்படி இருந்துச்சு ஒரு காலகட்டம் இருந்தது. சரி, இப்ப பாருங்க, பாட்டு பாருங்க, புரியும். ஆல நீழலார், ஆல வாயிலார், கால காலனார், பாலதாமினி. அந்த பெருமானுடைய பக்கம் இருந்தே. அடுத்து சொல்றார், அந்தமில் புகழ். சிவபெருமானுடைய புகழுக்கு ஏதாவது எண்டு இருக்கா? அவ்வளவுதாங்க, இதுக்கு மேல அவரை புகழ முடியாது அப்படின்னு ஏதாவது சொல்லுவோமா? அந்தம் இல் புகழ். எந்த எனக்கு தந்தை அப்படின்னா இந்த இடத்துல பசுபதினு அர்த்தம். எந்தைன்னா இந்த உடம்புக்கு தந்தை, நம்மளை பெற்றவர், நம்ம இனிஷியல், அதுதான் உடம்புக்கு தந்தை. ஆனால் ஞானசம்பந்தர் சொல்றது இங்க யாருக்கு தந்தை? உயிருக்கு தந்தையாக பசுபதினு அர்த்தம். இந்த இடத்துல எந்தை ஆலவாய் பந்தியான் கடல், பந்தித்து நின்ற அப்படின்னு சொல்லுவார். பந்தித்தல்னா அப்படி பிடிச்சிருக்கிறது. அதனாலதான் பந்தம்னு பேர். குச்சியை பிடிச்சிட்டு இருக்கு, அதனாலதான் பேர் பந்தம். தீப்பந்தம் நம்மளுக்கு கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் பந்தம். சொந்த பந்தம்னு சொல்றாங்க. சொந்தம்னு சொன்னா உறவு, பந்தம்னா பக்கத்திலே இருக்கிறவங்க. சொந்த பந்தம். சொந்தம் என்றால் டெல்லியில கூட இருப்பான், அவன் சொந்தம். ஆனா அந்த தெருவிலேயே பக்கத்து வீட்டிலே இருக்கான்னு சொல்லுங்க, அவன் பேர் பந்தம்னு பேர். புரியுதா? பந்தம். இந்த பந்தத்தின் மேல வரக்கூடியதுக்கு பேரு பாசம்னு பேரு. அதுவும் பாருங்க கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கும், அதனாலதான் பேரு பாசம்னு பேரு. பாசி சொல்றோம்ல, பாசி பாருங்க தெளிவா பிடிச்சிட்டு இருக்கும், அழுத்தமா பிடிச்சிருக்கோம், தேய்ச்சியா இருக்கு, சொரண்டி கழுவுனாதான் போகும். அதுக்கு பேர் பாசின்னு பேரு. அந்த மாதிரி நம்மளை பிடித்திருக்கிறதுக்கு பேரு பாசம். உயிரை பற்றி இழுக்குது, அதனால அதுக்கு பேர் கயிறு, பாச கயிறுன்னு பேரு. உயிரை பற்றி இழுக்குது, பிடிச்சி இழுக்குது உயிரை. அதனால அந்த கயிறுக்கு என்ன சொன்னாங்க? பாச கயிறுன்னு சொன்னாங்க. இப்ப பாருங்க, பாசி, பாசம், பந்தம் எல்லாமே நமக்கு புரிய ஆரம்பிச்சு பாருங்க. ஒட்டி இருப்பது. இப்ப பாருங்க, பந்தியார் கடல்னா அவன் திருவடியை சிக்கன பிடிச்சிருக்கு. புரிஞ்சுச்சா? பந்தியார் கடல் சிந்தை செய்வினே, அவனுடைய கடலை எப்பொழுது சிந்தை செய்யும். ஆடல் ஏற்றினான் கூடலாலவாய். எங்க அவங்க சிதம்பரத்துலையும் தான் ஆடி இருக்காருன்னா? இல்லைங்க, மதுரையில் ஆனது கொஞ்சம் வித்தியாசமான ஆட்டங்க. மற்ற எல்லா இடத்துலையும் அவரு வலது காலம் வந்து இடது காலம் தூக்கி இருப்பாருங்க.
சித்திர சபையாக இருந்தாலும் சரி, அது ரத்ன சபையாக இருந்தாலும் சரி, தாமர சபையாக இருந்தாலும், பொற்சபையாக இருந்தாலும், சிற்சபையாக இருந்தாலும், எந்த சபையாக இருந்தாலும் ஆட்டம் ஒன்று தான். ஆனால் திருவாலங்காட்டிலையும் நம்ம பாலவாயிலையும் ஆட்டம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கால் மாறி ஆடி வரும். திருவிளையாடல் புராணத்தில் கால் மாறி ஆடிய படம் இருக்கு. அந்த மாதிரி ஊர்த்துவத்தாண்டவர் திருவாலங்காட்டில் ஒரு காலத்துக்கு என்ன பண்ணாரு, ஆட்டம் ஜாஸ்தி, செம்ம ஆட்டம். ஆடும்போது காதில் மாட்டிருந்தது, கீழே விழுந்துருச்சு. ஆட்டத்தை நிறுத்தி எடுக்க முடியாது. என்ன பண்ணார் தெரியுமா, ஆடிக்கிட்டே சடக்குன்னு 2 விரல் எடுத்துட்டாரு. எடுத்தவர் என்ன பண்ணாரு, விரலே வச்சுக்க முடியல, டக்குன்னு எடுத்து மாட்டிட்டார் காலாலே. அதுதான் ஊர்த்துவத்தாண்டவர். காலால் எடுத்து என்ன பண்ணாரு, டபக்குன்னு, அது அமுக்கின்னு பேர். குத்தி போட்டா ஜிமிக்கி, குத்தாமலே போடுறதுக்கு பேர் அமிக்கின்னு வச்சிருக்கோம். நம்ம தெரியுமா, உண்மையே சொல்றேன், இதை சிரிக்காதீங்க. ஜிமிக்கி காது குத்தாமலே பிள்ளைங்களுக்கு போட்டுருவாங்க, அதுக்கு பேர் அமிக்கி. நம்மளால பேர் வைக்கிறதுல பெரிய அதே போட்டு அப்படி மாதிரி பிடிச்சிக்கணும். அந்த மாதிரி ஒரு டெக்னிக் வச்சிருந்துருக்காரு சாமி. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு இந்த நாட்டில் முதல்ல செஞ்சு காமிச்சது யாரு, சிவபெருமான் தான். அதனால அதை எடுத்து டபக்கு அடி போட்டாரு. அம்பாள் பார்த்தா அது ஒரு டான்ஸில் ஒரு முறை இருக்கு, நம்ம கற்றுக் கொடுக்கல நம்ம ஆசிரியர் அப்படின்னு நின்னா பாருங்க, தோத்துட்டேன் முடிஞ்சு போச்சு. அம்பாள் ஆச்சரியப்பட்டு பிரமிச்சு நின்றுருக்காங்க. அந்த நேரத்தில் பயன்படுத்திட்டு நீ நிறுத்திட்ட ஆட்டம், நம்ம அக்ரிமெண்ட் எனக்கு நிறுத்தாம ஆடணும். புரியுதா, சிவபெருமான் மாதிரியே அவள் ஆடி காட்டணும் ஒரு சொல்லல, டான்ஸை நிறுத்தக்கூடாது. அதான் ஆட்டத்துடைய நிறைய பேர் தப்பா இன்டர்பிரேட் பண்றாங்க. சிவபெருமான் காலத்துக்கு விட்டாரு, அம்பாவை தூக்க முடியும், டான்ஸை நிறுத்தாம ஆடணும். நான் எவ்வளவு நேரம் ஆடணும் அவ்வளவு நேரம் நீனும் ஆடணும்ட்டாரு. இவரு திடீர்னு ஜிம்னாஸ்டிக் பண்ணிட்டாரு. பரதநாட்டியத்தில் 2 மிக்ஸ் பண்ணிட்டாரு. ஜிம்னாஸ்டிக்ல தான் காலை பிடித்து கொடுக்குறது, இப்படி வளையிறது, ரப்பர் மாதிரி பண்றதுலாம். டக்குனு ஒரு பரதநாட்டியத்தில் ஜிம்னாஸ்டிக் ஒன்று உள்ள விட்டு இப்போ பண்ண உடனே அம்பாள் அப்படி நின்னா ஒரு நிமிஷம். அதனால ஏமாத்தி தோத்தவர் ஜெயிச்சவர் மாடு சும்மா சாதாரண ஆள் கிடையாது. அம்பாளை மிரட்சியா ஒரு நிமிஷம் பார்க்க வச்சார். அது சாமி அவர் என்ன யார் யாருக்கு எப்படி எப்படி இருக்கணும்னு அப்படி பண்ணுவார். இப்போ இந்த குழந்தைங்களுக்கு நல்ல டிப்டாப்பாக இருக்கிறவங்க கூட பயந்து அழுது தெரியுமா, போட்டு சொல்ல டாக்டர் போட்டு நினைச்சுக்காங்க. நிஜமா தான், நான் போட்டு சுட்டு டாக்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க அழுவும், பயந்துட்டு அழுவும். அந்த மாதிரி கரெக்டாக ரொம்ப கரெக்டாக அப்படியே விழுக்கணும், அப்படியே ஒரே மணி இங்கிலீஷ் பேசிட்டு அப்படியே நுனி நாட்டில் இதெல்லாம் பேசிட்டு வந்தான்னு குழந்தை கரண்ட் வச்சு ஓடிடும். இந்த பஃபூன் மாதிரி இருக்கிற பார்த்து அது குழந்தைங்க சிரிச்சிருக்கு. அதனால சிவபெருமானை சொல்லும்போது அவர் பஃபூன் மாதிரி வந்து நின்னாருன்னு சொல்கிறாரு. காடுடைய சுடலை பொடி பூசி அள்ளி திருநீரை பொய்ன்னு அப்பிட்டு வந்து இருக்காரு. அந்த குழந்தை சிரிச்சிருச்சு. அழுத குழந்தை பால் கொடுத்த நின்றுச்சுன்றது அப்புறம் இந்த பார்த்த உடனே சிரிச்சிருச்சு. ஏன் விபூதி எடுத்து இப்படி அப்பிட்டு வந்துட்டாருங்க. குழந்தைங்க பார்த்த உடனே என்ன வந்துருச்சு, அது மேல சிரிப்பு வந்துருச்சு. அதை பதிவு செய்து பாருங்க. பால் கொடுத்ததை பதிவு செய்யல, பஃபூன் மாதிரி வந்ததை பதிவு செய்யல. தோடுடைய செவியன் ஒரு காதல போட்டு வந்தாரு, காலேஜ் பையன் மாதிரி. தோடுடைய செவியன் விடையேறி ஒரு தூவெண் மதிசூடி தலையில் ஒன்று வச்சுட்டு வந்தாரு. காடுடைய சுடலை பொடி பூசி அப்படின்னா அந்த பொடி பூசி இருந்தாலும் சுடுகாட்டு பொடினா பயமா இருக்கும். இல்ல, என் உள்ளம் கவர் கல்வன்னார். அந்த பஃபூன் மாதிரி வந்தார் பார்த்தீங்களா கோமாளியா, அதுதான் என் உள்ளத்தை கவர்ந்துச்சுன்னார். சிவபெருமானுடைய டிப்டாப்பா மதுரை சுந்தரேசர் மாதிரி வந்திருந்தாலும் சிவபெருமான் மனசை கவர்ந்திருக்க முடியாது, திருஞான சம்பந்தர் மனசை கவர்ந்திருக்க முடியாது. 3 வயசு குழந்தைக்கு இந்த மாதிரி பவுடர் அடிச்சுட்டு வந்தது தான் அதுக்கு பிடிச்சிருக்கு. சின்ன கிளிங்கிற மாதிரி வந்து முன்னிருக்காரு. வந்த உடனே அப்படியே சிரிப்பு இந்த குழந்தைக்கு, அழுகை நிறுத்திருச்சு. கொஞ்சம் இருங்க, அது பசியை மறந்துட்டு சிரிக்குது அப்படின்னு அம்பாள் எடுத்து அது ரொம்ப பாடம். முதல்ல இந்த குழந்தை என்ன பண்ணிட்டாரு, டக்குன்னு பசியை மறக்க செஞ்சு சிரிக்க வச்சு. அதுக்காக என்ன பண்ணாராவது பவுடர் போட்டு காமிச்சார். பவுடரும் திட்டா போட்டிருக்காரு. நான் சொல்லல, உடம்பு பூரா பவுடர் போட்டுட்டு குதிச்சுக்கிட்டு வந்தாலும் கங்கை ததும்பி மேலே கொட்டிருச்சு. பவுடர் பூரா கலைஞ்சு காஞ்சா எப்படி இருக்கும்? ஏன்னா பவுடர் நனைஞ்சிருச்சு. அவருடைய உடம்பு செம்மேனி அம்மன் கனல் உருவம், அதுல காயுது, நனையுது காயுது, நனையுது காயுது. சீரியல் பல்பு மாதிரி இருந்திருக்கு. ஞானசம்பந்தருக்கு நல்லா இருக்கு, வித்தியாசமா இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அந்த குழந்தை சிரிச்சு. அதுதான் புனித வாய் மலர்ந்து அழுதுன்னு. அழுத வாய் குவியுமா, ஆனா ஞானசம்பந்தர் அழுத போது வாய் விரிந்ததுன்னு. எவ்வளவு ஒரு கான்ட்ராவர்ஷியல் பாருங்க.
யாரும் வந்து வாயை அகலம் சிரிக்கும் போது தான் வாயை அகலமா இருக்கும். குழந்தைங்க அழும்போது வாயை சொப்பு வாய் குருவி வாய் மாதிரி பூ வச்சுதான் அழும் அப்படின்னு அழுவும். அப்படி அழ முடியாது நம்மளால, வாய் குவியணும். ஆனா ஞானசம்பந்தர் அழுது போது வாய் குவியல, வாய் மலர்ந்ததுன்னு, புனித வாய் மலர்ந்து அழுதுன்னு. சீதவள வயற்புகளில் திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பாடுவோம். ஏன்னா பல பேர் சிரிச்சாவே பிரச்சனை, அழுதானா விளங்காது. ஆனால் இந்த குழந்தை அழுதுதான் திருமுறையினுடைய தொடக்கமாக அமைந்ததுன்னு. அதனாலதான் மலர்ந்து அழுதுன்னு. சிரிச்சாவே சில பேர் வந்து ஆகாது, ஆனா அழுதா அதை விட ஆகாது. ஏன் மூஞ்ச வந்து அழுது மூஞ்சா வச்சிருக்கிறேன்னு சொல்றோம். ஆனா ஞான சம்பந்தர் அழுதார் இந்த உலகம் வாழ்வதற்காக. அந்த அழுகை தான் என்னவா வந்துச்சு திருமுறையாக வெளிப்படுத்துறது பார்க்கணும். சரி, இப்போ இந்த பாட்டை பாருங்க. இப்போ பாட்டெல்லாம் பாருங்க. ஆடல் ஏற்றினான்னா எல்லா இடத்துலையும் தான் ஆடுறான். ஆனா இந்த இடத்துல இது வெள்ளி அம்பலத்தை சொல்றாரு. ஆடல் ஏற்றினான் கூடல் ஆலவாய். அதுக்கு நான்மான கூடல்னு மதுரைக்கு ஒரு பேர் உண்டு. கூடல் ஆலவாய் அவனையே பாடியே மனம் நாடி வாழ்கிறேன். அந்த பெருமானை நீ நாடி வாழ். அந்த பெருமானையே நாடுதல். நாடுதல் என்ற சொல்லுக்கு விரும்புதல் என்று பொருள். இன்னொன்று ஆராய்தல்னு ஒரு பொருள். நோய் நாடி, நோய் முதல் நாடி. அதனால அவனை ஆராய்ந்து அவனையே நாடி இரு, விரும்பி இரு. அடுத்து சொல்றாரு அண்ணல் ஆலவாய். நீங்க சில ஊர்ல இருக்கிற சுவாமிக்கு அண்ணல்னு பேர், ஆலவாய் அண்ணல் இல்லையா? இன்னொரு ஊர்ல இருக்கிற அண்ணல்னு சொல்றாரு அண்ணாமலை அண்ணல். யார் சொன்னாங்க? அந்த ஐயா சொன்னார், இந்த ஐயா சொன்னார். ரெண்டு பேரும் புத்தகம் கொடுத்துடலாமா? வாங்க. ஆலவாய் அண்ணல், அண்ணாமலை அண்ணல். சில ஊர்ல அப்பர் இருக்கும், ஐயார் அப்பர், அவினாசி அப்பர் அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஆலவாய் அண்ணல். அதனால இப்ப இந்த இடத்துல அண்ணல் ஆலவாய் நன்னினான் தனை. அந்த பெருமானை நன்னுதல், இந்த விரும்புதல், சென்று சேருதல், அந்த பெருமானையே அடைதல். நன்னினான் தனை எண்ணியே தொழ. அந்த திரு ஆலவாயில் இந்த அண்ணல் விரும்பி போய் 64 திருவிழாடல்களை செய்தார் இல்லையா? 64 திருவிழாடலையும் ஒரே இடத்துல செஞ்சான், விரும்பி செஞ்ச இடம். அந்த இடத்த நீயும் நினைச்சு போயின. எண்ணியே தொட திண்ணம் இன்பமே, நிச்சயமான உறுதியான இன்பம்னு சொன்னார். அடுத்தது அம்பொன் ஆலவாய். அருமையான தகன்னு இருக்கக்கூடிய அம்பொன் ஆலவாய் நம்பனார் கடல். அவர் யார் தெரியுமா? நம்மாளு. நம் தமர் உரன். அது மாதிரி நம்பனார் கடல், நம்ப ஆளியாவன். நம்பனார் கடல் நம்பி வாழ்பவர் துன்பம் வீடுமே. வீடுமேனா விட்டு போகும், துன்பம் நம்மை விட்டு நீங்கும் என்று பொருள். அடுத்து சொன்னார் அரக்கனார் வலி. எப்பொழுதுமே 8வது பாட்டுல ராவணனுக்கு அருள் செய்து சொல்றார். அந்த ராவணனுடைய வலியை பெருமான் என்ன பண்ணார்? அடக்கினார், நெருக்கினார். நெருக்கினார், நசுக்க விட்டார். அரக்கனார் வலி நெருக்கன் ஆலவாய் உரைக்கும் உள்ளத்தாருக்கு. அந்த ஆலவாய் பெருமானுடைய அருளை, அவனுடைய பெயரை உரைக்கும் உள்ளத்தாருக்கு, மனசுல நினைப்பவர்களுக்கு என்ன கிடைக்கும்? இரக்கம் உண்மையே, இரக்கம் கிடைக்கும். சரியா? அடுத்தது அருவன் ஆலவாய். அவன் எப்படி இருக்கிறான்? இதுவரையும் உருவத்தை சொல்லிட்டு வந்தார். இப்ப அருவன். சுவாமிக்கு அருவம், உருவம், அருவுருவம் 3 உண்டு. அதுல அருவன் ஆலவாய் மருவினான் தன்னை. அவனை நீ சென்று பிடித்து கொண்டார். மருவுதல்னா தழுவுதல்னு ஒரு பொருள் உண்டு, மருவுதல்னா சேர்தல் என்று ஒரு பொருள் உண்டு. சரியா? மருவினான் தன்னை இருவர் ஏத்த நின்று உருவம் போக்குமே. திருமாலும் நான்முகனும் அவனை தேடி சென்ற பொழுது அவன் என்னவானா? ஒரே ஜோதி பிழம்பாக நின்றான். உருவம் ஓங்குமேன்னு. அடுத்தது அவனுக்கு அருமையான நெக்லஸ் போட்டிருக்கான். ஆரம் நாகமாம். சீரன் ஆலவான். சீரன், அவனுக்கு பேரு சீரோன் கடல்கள் சொல்றாங்க. சீரோன் சிவபெருமானுக்கு என்ன இன்னொரு பேரு? சீரோன் கடல்கள் பேரு. நம்ம திருநாவலூர்ல இருக்கிற அந்த அர்ச்சகருக்கு சீரோன்னு பேர். இந்த மாதிரி ஒரு பேர் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. திருநாவலூர்ல இருக்கார் இல்லையா ஒரு அர்ச்சகர், நம்பியார் பூஜை பண்ற, அவர் பேர் சீரோன்னு பேர். சீரோன் சிவபெருமானுக்கு. இப்ப பாருங்க பாட்டு புரியும். ஆரம் நாகமாம் சீரன் ஆலவாய் தேரமன் செற்ற. தேரர் என்றால் பௌத்தர்கள், அமணர்கள் என்றால் சமணர்கள். அவர்களை வென்ற ஞான சம்பந்தர் தான் வெற்றி பெற்றார். ஆனால் அவனருளால் வெற்றி பெற்றதுனால அவர்களை ஜெயிச்சது நான் இல்லை,
என்னுள் இருந்து சிவம் ஜெயிச்சதுன்னு சொல்றார். தேரவன் செற்ற வீரன் என்பதே அவன் வீரன். அடுத்து முக்கியமான பாட்டு தான் அடிகள் ஆளவார். சிவபெருமான் அடிகள் அடிகள் ஆளவார். அடிகளார்னு போடுறாங்க இல்லையா, அடிகளார் அப்படின்னு போடுற குன்றக்கூடிய அடிகளார் அப்படின்னா அது ஒரு பெருமைக்குரிய மதிப்புக்குரிய ஒரு சொல். இப்ப பாருங்க, அடிகள் ஆளவாய் படிகுள் சம்பந்தன். இந்த இடத்துல இப்படிக்கு கீழ் படிதல் உள்ளன்னு போடும். அந்த காலத்துல அப்படிலாம் போடும். ஆளும் படிச்சிருந்தா எழுத்தும் படிச்சிருந்தது, நீங்க ரெண்டும் படியில. படிகுள் சம்பந்தன்னா பணிவாக. இதுல சொல்றாருல வீழி மிடலை மேல் தாழும் மொழிகளே பணிவா சொல்லிக்கிறேன். அது மாதிரி படிகுள் சம்பந்தன் என்றால் பணிவா சொல்லுகிறேன். முடிவில் தமிழ், முடிவில்லாத தமிழ். அந்தமில் ஆளவாய்ந்த அந்தமில் புகழுடையவர். அது மாதிரி தமிழுக்கு என்ன இல்லை, முடிவே கிடையாது. முடிவில் இன் தமிழ் செடிகள் நீக்குமே. செடிகள்னா இந்த இடத்துல வினையை சொல்ற. இந்த செடி ஒன்றிலிருந்து ஒன்று தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பது போல வினை ஒன்றிலிருந்து ஒன்று வர்றதுனால வினைக்கு செடின்னு பேரு. இப்ப நீங்க பாருங்க, ஒரு வாழையை நட்டீங்கன்னா அடுத்து இன்னொரு வாழையை தோற்று வச்சிடும். ஒரு நெல்லை விதைச்சோம்னா பல நெல்லை அது தோற்றுவிக்கும். திருப்பியும் அடுத்த நெல்லுக்கு எது விதை நெல் முளைச்ச அந்த நெல் தான் விதை நெல். அது மாதிரி ஒவ்வொரு செடியிலிருந்து ஒரு செடி, ஒரு செடியிலிருந்து ஒரு செடி, ஒரு செடியிலிருந்து வர்றதுனால வினைக்கும் செடின்னு பேரு. இதை ஆழ்வார் பாடுறார். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலேன்னு பாடுறார். செடியாய வல்வினைன்றார். எங்க திருவேங்கட மலையில பாடுறார். திருப்பதியில செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் ஆணவரும் அரம்பையரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனேங்கிறார். எனக்கு கோவில்ல ஒரு போஸ்டிங் போட்டு கொடு, பொதுவார வேலையா கொடு, சூப்பர்வைசரா கொடு, ஈஓவா கொடுன்னு கேட்கல. என்ன கேட்டாரு, படிக்கட்ட கிடக்குறையா, உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும்ல, கதவை சாத்தினாலும் படிக்கட்டு இருக்கு, உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும்ல எப்பொழுதும் படியாய் கிடக்கு. அதுல இருந்தா வைணவ கோவில்கள்ல படியை மிதிக்காம தாண்டுற பழக்கம் சைவ கோவிலுக்கு வந்துருச்சு. வைணவ கோவில்ல தான் படியை மிதிக்காம தாண்டும். ஏன்னா குலசேகர ஆழ்வார் படியா கிடக்கிறாரு ஒரு ஐதீகம். நம்மளால என்ன பண்றாங்கன்னா சைவ கோவிலுக்கு தாண்டான். நான் தான் சொல்றேன், படித்தாலும் முடிவு பண்ணிட்டு இல்லை. தஞ்சாவூர் பெரிய கோயில் படியை தாண்டி மூக்கு மூலம் போடும் 2.5 அடி படி. இந்த லாங் ஜம்ப் பண்றவங்க மட்டும் தான் தாண்ட முடியும். அங்க மட்டும் என்ன பண்ணுவாருங்க, அப்படியே தொட்டு கூப்பிட்டு மிதிச்சு ஏறி இறங்கி போயிட்டு இருப்பான். படி தாண்டணும் முடிவு பண்ணிட்டல. எல்லா கோயிலும் தாண்டுறேன். 1.5 அடி படியை தாண்டுறதுலப்பா, 2.5 3 அடி படி எல்லாமே தஞ்சாவூர் பெரிய கோயில் தாண்டி பாரு என்ன ஆகுன்னு பாரு. அதான் சொல்ற, லாங் ஜம்ப் கற்றுக்கிட்டவங்க மட்டும் தான் தஞ்சாவூர் பெரிய கோயில் படியை மிதிக்காம தாண்டி போகணும். இது வைணவ கோவில் சம்பிரதாயம். நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், அந்த சம்பிரதாயத்தை நாம் எடுத்துக்கிட்டோம். மாற்று மதத்தவர்கள் திருநீர் பூசுறவங்களை பார்த்து தான் குழந்தைக்க பூச்சாண்டி வரான்னு பயமுறுத்தினாங்க. நம்மளால சைவனா பிறந்துட்டு பூச்சாண்டி வராங்க. பூசிய ஆண்டினா திருநீர் பூசினவன்னு அர்த்தம். நம்ம போய் நம்ம குழந்தைங்க பூச்சாண்டி வரான்னு சொல்லலாமா? மாற்று மதத்தவர்கள் சொன்னாங்க, திருநீர் பூசினவங்களை பார்த்து பூச்சாண்டி வரா, பூச்சி பிடிச்சி கொடுத்துருவாரு, பூச்சாண்டி வரா பிடிச்சி கொடுத்துருவேன். இது திருநீர் பூச்சின்னு சொல்லிட்டு பூச்சாண்டி வரா பிடிச்சி கொடுத்துருவாரு. ஒன்றை தான் பிடிப்பட்டு கிடக்கிறதுக்குள்ள இன்னும் வேற இன்னொருத்தர் கொடுக்கணுமா? அது சொல்றோம், தயவு செய்து பிடிச்சி கொடுத்துட்டு நிம்மதியா இருக்கிறாங்க. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.